ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சதுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாகற்காய் வாங்கி வந்துட்டு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாகற்காயில் நிறைய வந்து கசப்பு தன்மை இருக்கும். அதனாலே வந்து குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இல்லாமல் பாகற்காய் வாங்கி வச்சு நம்ம ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டிப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாகற்காய் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மேல் பகுதி கீழ் பகுதி ரெண்டத்தையும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பாகற்காயை இப்போ வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாகற்காயை வந்து சென்டரில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து விதை பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அழகாக வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு எடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட எடுக்கலாம். கத்தி வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அழகாக வந்து வந்துடும். இதில் உள்ள விதை பகுதி எல்லாத்தையுமே வந்து அழகாக நீக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறப்போ கூட இந்த மாதிரி விதை பகுதி எடுத்துகிட்டு நம்ம சமையல் பண்ணுறப்போ நமக்கு வந்து அதில் கசப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து விதைகளை நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விதை பகுதி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்துட்டு நார்மலாக எவர் சில்வர் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுறீங்கனால ஓகே. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம பாகற்காய் வந்து இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி அடிப்பக்கத்தை வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிற மாதிரி வச்சுட்டு மேல் பகுதி வந்து மேலாக்கில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது. இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அடுக்கி வச்ச மாதிரி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை வந்துட்டு இந்த பாகற்காய் மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து எண்ணெய் வந்து படுற மாதிரி நல்லா வந்து ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா பாகற்காய் ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. இப்படி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ரொம்ப நாள் வரைக்குமே இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ரிமோட் வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, ரிமோட்டில் வந்து என்ன பிரச்சனை இருக்கும்னு பார்த்தோன்னா அடிக்கடி வந்து இந்த பேட்டரி வந்து நம்ம கழட்டுறப்போ நமக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். நகம் இருந்துச்சு அப்படின்னா சில பேர் ஈஸியாக வந்து கழட்டிடுவாங்க. நகம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கலட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஒரு ஈஸியான டிப் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து டிக்டாக் கிளிப் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி குஷி கிளிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பேட்டரியை வந்து கலட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த பேட்டரி வந்து நமக்கு கலண்டு வந்துடும். இதுக்காக நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. டக்குன்னு நம்ம தலையில் மாட்டியிருக்கக்கூடிய கிளிப்பாக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த பேட்டரியை ஈஸியாக வந்து கலட்டிக்கலாம். நமக்கு எப்போல்லாம் வந்து கலட்டி மாட்டணும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிப்பை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சமையலுக்கு இந்த மாதிரி முட்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு முட்டை 2 முட்டை அந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம முட்டை பாக்ஸ்லலாம் வந்து வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி உப்பு வந்து நம்ம வாங்கி போட்டு வச்சுருப்போம் இல்லையா, இந்த பாக்ஸ்லேயோ இல்லை உப்பு ஜாடிக்குள்ளேயோ நம்ம ஒரு முட்டை 2 முட்டை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கிறப்போ உடையாமல் வந்து சேஃபாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிசர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சிசர் வந்துட்டு சீக்கிரமாக வந்து அதோட ஷார்ப்னஸ் வந்து இழந்துடும். இதை நல்லா ஷார்ப் பண்ணுறதுக்கு கல் உப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த கல் உப்புக்குள்ளே இந்த சிசரை வந்து இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா வந்து இதை கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 30 டைம் கிட்டே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சிசர் வந்து நல்லா ஷார்ப் ஆகிடும். எவ்வளோ மழுங்கி போய் இருந்த சிசராக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஷார்ப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். இந்த டிப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொசுவத்தி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த கொசுவத்தி வந்து ஸ்டாண்ட் இல்லாத சமயத்தில் நம்ம இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெயில் கட்டர் வந்து எடுத்துக்கோங்க. நெயில் கட்டரில் இந்த மாதிரி வந்து நெயில் கட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே வந்து இந்த கத்தி வர மாதிரி நெயில் கட்டர் இருக்கும். இந்த நெயில் கட்டர் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு கொசுவத்தி ஸ்டாண்டு மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்தி வரதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கொசுவத்தியில் உள்ள ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கலாம். இதில் வச்சோம் அப்படின்னா சாயிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷேப்பில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதை பார்க்கும்போது ஒரு குட்டி அருவாமனை ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொசுவத்தி வந்து ஏற்றி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான ஒரு கொசுவத்தி ஸ்டாண்டு. கொசுவத்தி ஸ்டாண்ட் இல்லாதப்போ நம்ம இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் வச்சிட்டிங்கன்னா அழகாக வந்து சாயாமல் நின்றுக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
இந்த மாதிரி நெயில் கட்டர் வந்து நமக்கு நிறைய விதங்களில் வந்து யூஸ் ஆகும். இந்த கத்தி வர மாதிரி நெயில் கட்டரில் நிறைய வந்து டிப்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி இந்த நெயில் கட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நம்ம வீட்டில் வந்து வச்சுருப்போம் இல்லையா? சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம வாட்டர் பாட்டிலை ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணாமல், ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். கல்லுப்பு வந்து கொஞ்சமாக போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன். இது 2த்தையும் வந்து போட்டுட்டு, இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா க்ளீனிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வந்து இதை வந்து குலுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம ஷேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கரைகள், அழுக்குகள் எல்லாமே வந்து வந்துடும். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி வச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையோடு இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாமே இந்த உப்பு, அரிசி வச்சு க்ளீன் பண்ணுறப்போ நல்லா வந்து நமக்கு க்ளீன் ஆகி கிடைக்கும். இந்த மெத்தடில் நம்ம வந்து வாட்டர் பாட்டிலை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து நான் வந்து குலுக்கி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து தூர ஊற்றிட்டு நல்ல தண்ணி வச்சு ஒரு டைம் வந்து கழுவிட்டு நம்ம காய வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கழுவிட்டு வந்துட்டேன். கழுவுனதுக்கப்புறம் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லை. இதுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு தண்ணி வந்து நல்லா வந்து காய வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போல்லாம் வந்துட்டு பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்குதோ அப்போ வந்து இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து காய வைக்கணும் அப்படின்னா ஓரமாக வந்து நம்ம வந்து இதை சாய்ச்சி வச்சு காய வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து நம்ம பருப்பு கடையிற மத்து இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம நேருக்கு வச்சோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து காஞ்சி கிடைக்கும். நான் இந்த மெத்தடில் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தோன்னா, இட்லி பாத்திரத்தில் காயின் போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு இட்லிலாம் ஊற்றி வேக வச்சு எடுப்போம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி வந்து வச்சு ஃபஸ்ட்டு வந்து சூடு பண்ணி எடுப்போம். தண்ணி வைக்கிறப்போவே அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு காயின் வந்து போட்டு விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போவாவது நம்ம வந்துட்டு கம்மியாக வந்து இட்லி வேக வச்சு எடுப்போம். சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா, அதிகமாக இட்லி வந்து நம்ம வேக வச்சு எடுக்கிறப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் இட்லி மாவு வந்து ஊற்றிட்டு எடுத்து நம்ம மூடி வச்சுருவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இட்லி வந்து வேக வச்சு எடுத்துட்டு 2வது டைம் வந்து நம்ம மாவு ஊற்றி வைக்கிறப்போ தண்ணி அளவு வந்து பார்க்கறதுக்கு வந்து மறந்துடுவோம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். தண்ணி அளவு வந்து நம்ம பார்க்காம மறந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணி வந்து இல்லாமல் பாத்திரம் வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு டிப்பு. ஃபர்ஸ்ட்டே நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வச்ச உடனே அதுக்குள்ளே ஒரு காயின் மட்டும் நம்ம வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து அளவு கம்மியாகும்போது அது காயின் வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. அதனால் வந்து தண்ணி அளவு கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். இது மூலமாக நம்ம பாத்திரம் வந்து அடி பிடிக்காமல் நம்ம சேஃபாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.